சீமான் நிலைப்பாட்டான கொள்கையோடு இருக்கிறாரு. நீ பல்ட்டி அடிச்சிருக்கிற, பல்ட்டி சாமியாக இருக்கிற. உன் நிலைப்பாட்டில் நிற்கக்கூடிய உறுதித்தன்மை உனக்கிட்ட இல்லை. லீடர்ஷிப் குவாலிட்டியில் உறுதித்தன்மை உனக்கிட்ட இல்லை. ஐயா ஓபிஎஸ் சொன்னது மாதிரி ஒரு நம்பகமான உறுதித்தன்மை உள்ள லீடர்ஷிப் எடப்பாடி கிட்ட இல்லை. இது முதல்ல நிரூபிக்கப்பட்டிருக்குதா? அடுத்தால விக்கிரவாண்டி களம் வருது. எந்த களம்னாலும் போய் நிற்பன்னு சீமான் நிற்கிறாரு. நீங்கள் 36% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டார். அப்போ சீமான் களத்துக்குள்ளே நிற்பார், எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாருங்கிறது தானே 2024 பிறகு நடந்திருக்க ஒரு சம்பவம். இதை ஏன் நீ அறிவு நாணயமற்றவனா மறைக்கிற? இதை சொல்லு. நீ யாராவும் இரு, இதை சொல்லு. ஓடினாரா இல்லையா? உன் பேரெல்லாம் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த விரும்பல, பலமுறை அசிங்கப்படுத்திட்டேன். அடுத்து ஈரோடு கிழக்கு களம். ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளேயும் சீமான் நின்னாரு. இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னாரு. அப்போ விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நின்ன என்டிஏ ஏன் ஈரோடு கிழக்கு களத்தில் நிற்க முடியல? அப்போ சீமான் களத்தை விட்டு ஓடின என்டிஏயே பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. நிலைப்பாட்டில் மாறின எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. சீமானுக்கு 2024 பிறகு அட்வான்டேஜ் ஆன விஷயம், திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறதுல தெளிவாக நிற்கிறாரு. அண்ணாமலையும் என்டிஏயும் அதில் தெளிவில்லை. சீமானுக்கு தெளிவு இருக்கு, உறுதியான நிலைப்பாடு இருக்குது. காங்கிரஸும் பாஜகவும் தமிழர்களுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைப்பாட்டிலேருந்து எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறாரு. சீமான் மாறல்ல. விக்கிரவாண்டியிலும் ஈரோடு களத்திலையும் களத்தில் நின்று இருக்கிறாரு. இப்படி களத்தில் நின்று தான் கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி இருக்கிறாரு.